வணக்கம் நண்பர்களே, சற்று முன் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்பத்தினருக்கும் மிக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. ரேஷன் கார்டு குறித்த மிக முக்கிய தகவலை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. மறக்காம இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கனமழையால் கடந்த மாதம் ரேஷன் கடைகளில் 20% மேற்பட்ட கார்டுதாரர்கள் உணவுப் பொருட்களை வாங்கவில்லை. அவர்களுக்கு இம்மாதம் பொருட்களை சேர்த்து வழங்க உணவுத்துறை முடிவு செய்து உள்ளது. தமிழக ரேஷன் கடைகளில் ஒரு மாதம் பொருட்களை வாங்கவில்லை எனில் அடுத்த மாதம் சேர்த்து வழங்கப்படாது. கடந்த அக்டோபர் இறுதியில் வடகிழக்கு பருவமழை துவங்கியது. நவம்பர் இறுதியில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. பல மாவட்டங்களில் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியதால் ரேஷன் பொருட்களை வாங்கவில்லை. கடந்த மாதம் ரேஷன் பொருட்களை வாங்காதவர்களுக்கு இம்மாதம் சேர்த்து வழங்க அரசு முடிவு செய்து உள்ளதாம். இதுகுறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது என்னவென்றால், நவம்பரில் மாவட்ட வாரியாக எத்தனை கார்டுதாரர்கள் பொருட்களை வாங்கவில்லை என்ற விவரம் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை கிடைத்த தகவலின்படி 20% பேர் பொருட்களை வாங்கவில்லை என தெரிகிறது. எனவே கடந்த மாதம் ரேஷன் பொருட்களை வாங்காதவர்களுக்கு இம்மாத பொருட்களுடன் சேர்த்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரி கூறினார். அதேபோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான மற்றொரு மிக முக்கிய அப்டேட்டின்படி, கடந்த வருடமே பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் கொடுக்காமல் இருந்தது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியதால் இந்த வருடம் ரொக்கம் வழங்க அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரும் தை மாதம் ரெட்டிப்பு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கப்போகிறது என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் கிடைக்க வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த வருடமே பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் கொடுக்காமல் இருந்தது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியதால் இந்த வருடம் ரொக்கம் வழங்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த 2021 ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது. அதன்பின் 2022 ஆண்டு பொங்கலுக்கு 21 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. அதுவே கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை ஆகியவை அடங்கிய தொகுப்புடன் 1000 ரூபாயும் வழங்கப்பட்டது. ஆனால் 2025 பொங்கல் பண்டிகையின் போது ரொக்க பணம் வழங்கப்படவில்லை. மாறாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே கொடுக்கப்பட்டது. இது விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் 2026 சட்டசபை தேர்தல் நடக்கவிருக்கிறது. இதனால் இந்த முறை பொங்கல் தொகுப்பில் ரொக்க பணம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த 2021 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இருந்தபோது பொங்கல் தொகுப்பில் அதிகபட்சமாக 2500 ரூபாய் ரொக்க பணமாக கொடுக்கப்பட்டது. இம்முறை இதனை தாண்டி 5000 ரூபாய் ரொக்க பணமாக கொடுக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இருந்தனர். அந்த கணக்கில் பார்த்தால் கூட இவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்குவதற்கு கிட்டத்தட்ட 11,000 கோடி தேவைப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை டிசம்பர் 12 தேதி முதல் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். டிசம்பர் 15 தேதி வழங்கப்படும் என்று தெரிவித்து இருந்த நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்பே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் உதயநிதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 2023 ஆண்டு செப்டம்பர் 15 தேதி முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் 15 தேதி பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக மாதம் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் டிசம்பர் மாதம் மகளிர் உரிமை தொகை பெற்ற கையோடு ஜனவரி மாதம் மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு என அடுத்தடுத்து ரொக்க பணத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் பெற இருப்பதால் தை மாதம் அவர்களுக்கு டபுள் ட்ரீட் மாதமாக அமைந்துள்ளது. அதேபோல ஒரு சிலர் ரேஷன் கார்டை வைத்துக் கொண்டு அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் இருந்தால் கார்டு ரத்து செய்யப்படும் என அரசு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து 6 மாதங்களுக்கு மேல் ரேஷன் கடையில் எதுவுமே வாங்காமல் இருந்தால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்று அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரேஷன் கார்டு என்பது ஏழை மக்களுக்கு அரசு கொடுக்கும் மிகப்பெரிய உதவியாகும். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசு தரப்பில் மானிய விலையில் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. அரசின் மற்ற திட்டங்களின் கீழ் உதவி பெறுவதற்கும் ரேஷன் கார்டு முக்கியமானதாக உள்ளது. ஆனால் ரேஷன் கார்டு விஷயத்தில் நிறைய மோசடிகள் நடைபெறுகின்றன. ரேஷன் கார்டில் நடக்கும் மோசடிகளை தடுக்க மத்திய அரசும் மாநில அரசுகளும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றன. தகுதியின் அடிப்படையில் மட்டுமே ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும்.
குடும்ப வருமானம் முக்கியம். நிறைய பேர் குடும்ப வருமானத்தை குறைவாக கூறி ரேஷன் கார்டுகளை வாங்கிவிடுகின்றனர். அப்படி வாங்கிவிட்டு ரேஷன் கார்டை ரேஷன் வாங்குவதற்கு பயன்படுத்தாமல் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். அதேபோல நிறைய பேர் போலியான ஆவணங்களை வைத்து 2-3 ரேஷன் கார்டுகளை வாங்கி வைத்துக் கொள்கின்றனர். KYC சரிபார்ப்பை முடிக்காமலேயே ரேஷன் கார்டுகளை வைத்திருக்கின்றனர். அப்படிப்பட்ட நபர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த ரேஷன் கார்டுகளை அரசு ரத்து செய்தும் வருகிறது. இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. அந்த வகையில் குஜராத் மாநிலத்தில் மட்டும் கடந்த 6 ஆண்டுகளில் 6.34 லட்சம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு உள்ளதாம். ரத்து செய்யப்பட்ட பிறகு மீதி 75.17 லட்சம் பேர் ரேஷன் கார்டு வைத்துள்ளனர். 2025 ஆண்டில் மட்டும் 69,102 கார்டுகள் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி பயனாளிகள் அனைவரும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் KYC அப்டேட்டை முடிக்க வேண்டும். அதை செய்யாதவர்கள் மீது 2 ரேஷன் கார்டுகள் வைத்திருப்பவர்கள் மீதும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் 2025 டிசம்பர் 31 தேதிக்குள் KYC அப்டேட்டை செய்யாவிட்டால் கார்டுகள் ரத்து செய்யப்படலாம். மேலும் 6 மாதங்களுக்கு மேல் ரேஷன் வாங்காதவர்களின் ரேஷன் கார்டுகளும் ரத்து செய்யப்படும். அடுத்த 3 மாதங்களுக்குள் வீடு வீடாக சென்று சரிபார்ப்பு மற்றும் KYC மூலம் தகுதியானவர்கள் கண்டறியப்படுவார்கள் என்று அம்மாநில அரசு அறிவித்து உள்ளது. மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் KYC சரிபார்ப்பை முடிக்க அறிவுறுத்தி உள்ளது. ஆனால் பலர் அதை செய்யவில்லை. போலியான அல்லது இரட்டை ரேஷன் கார்டுகளை வைத்திருப்பவர்களும் இதில் அடங்குவார்கள். இந்நிலையில் வரும் டிசம்பர் 31 தேதிக்குள் இதை செய்யாதவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும். மத்திய அரசின் மற்றொரு விதிமுறையின்படி 6 மாதங்களுக்கு மேல் மானிய விலையில் தானியங்களை வாங்காதவர்களின் ரேஷன் கார்டுகள் நீக்கப்பட்டு வருகிறது. இதற்காக அடுத்த 3 மாதங்களுக்குள் வீடு வீடாக சென்று சரிபார்ப்பு மற்றும் KYC மூலம் தகுதியானவர்கள் கண்டறியப்படுவார்கள். இந்த நடவடிக்கைகள் மூலம் ரேஷன் திட்டத்தில் முறைகேடுகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. குடும்ப அட்டை தொடர்பான மிக முக்கிய அறிவிப்புகள் ஒருபுறம் இருக்க, சற்று முன் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி எப்போது வழங்கப்படும் என்ற மிக முக்கிய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதாவது பிப்ரவரி மாதத்திற்குள் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு உள்ளது. கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வரும் 19 தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். 2025 2026 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் கலை மற்றும் அறிவியல், பொறியியல், மருத்துவம், வேளாண்மை கல்லூரிகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் உயர் தொழில்நுட்ப சாதனங்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருந்தது. குறிப்பாக அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் டேப்லெட் அல்லது லேப்டாப் வழங்கப்படும் என கூறப்பட்டது. இதனை நிறைவேற்றும் வகையில் முதற்கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை HP, டெல், ஏசர் ஆகிய 3 நிறுவனங்களிடம் இருந்து தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்தது. இந்நிலையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் வரும் 19 தேதி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வரும் பிப்ரவரி மாதத்திற்குள் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்க அரசு திட்டமிட்டு உள்ளது.